SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். வெளிவேரியவில் துப்பாக்கிச் சூடு, அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்கிற திஸ்ஸ குட்டியராட்சி. தேசிய அடையாள அட்டை தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு. முன்னாள் ராணுவ வீரரிடம் பெண் மருத்துவரின் மோசமான புகைப்படங்கள். நடந்தது என்ன? மட்டக்களப்பில் NPP அமைப்பாளரின் அராஜகம், கைது செய்து பிணையில் செல்ல அனுமதி. சிங்கள பாடசாலையில் தமிழ் மாணவன் தீ வைத்து எரிப்பு, நடவடிக்கை எடுக்காத போலீசார். ரஷ்ய உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை, டிரம்பின் அவசர எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். பெலிவேரிய அரலிய கஸ்தங்க சந்தி பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதில் ஒருவர் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டு காயங்களுக்குள்ளான நபர் சிகிச்சைக்காக கம்பகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த துப்பாக்கிச் சூடானது நேற்று இரவு 9 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் உடுகம்புல பிரதேசத்தில் வசிக்கும் 26 வயதுடைய நபரொருவர் காயமடைந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் அல்லது சந்தக நபர்கள் தொடர்பான விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் வெளிவேறிய போலீசார் உள்ளிட்ட 3 விசாரணை குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசு பதவி விலகி மீண்டும் பொதுஜன பெரமுனவுக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியராட்சி தெரிவித்துள்ளார். கடந்த நாட்களில் தானும் அமைதியாக இருந்த போதிலும் நாமல் ராஜபக்சவுடன் கிராமமாக சென்று செயற்பட்டு அரசியலில் ஈடுபட்டதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் நாட்டின் எதிர்கால தலைவர் நாமல் ராஜபக்ஷ என தாம் நம்புவதாகவும் மகிந்த ராஜபக்ஷ அணியின் அடுத்த தலைமையாக அவருடன் இணைந்து பயணிக்க தயாராக இருப்பதாகவும் திஸ்ஸ குட்டியராட்சி தெரிவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு மகிந்த ராஜபக்ஷ தோல்வி அடைந்ததைத் தொடர்ந்து நாடு பின்னடைவை சந்தித்ததாகவும் அவர்களை திருடர்கள் என்று போலி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதாக அவர் கூறினார். மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அரசை வீழ்த்துவதற்கு முன்பு அவர்கள் ராஜினாமா செய்து மீண்டும் பொதுஜன பெரமுனவின் ஆட்சி அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்றும் கூறினார். இந்த நாட்டை வழிநடத்த சிறந்த அனுபவம் கொண்ட குழு தேவை என்றும் அதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். நாட்டின் எதிர்காலத்திற்கு தலைமை தாங்கவும் சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்தி அரசியல் பழிவாங்கல்களை தடுக்க தம்மால் முடியும் என்றும் திஸ்ஸ குட்டியராட்சி கூறினார். இலங்கை மக்களுக்கு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. இதுவரை தங்கள் தேசிய அடையாள அட்டை உறுதிப்படுத்தல் கடிதங்களை பெறாத விண்ணப்பதாரர்கள் தற்போது அதனை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8:30 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரை ஆட்பதிவாளர் திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்தில் இதனை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காலி, குர்நாகல், வவுனியா, மட்டக்களப்பு மற்றும் நுவரேலியாவில் உள்ள கிளைகளிலும் அவற்றை பெற்றுக் கொள்ளலாம் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அனுராதபுர வைத்தியசாலையின் பெண் மருத்துவர் ஒருவர் கொடூரமான முறையில் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்ட விடயம் நாட்டை பரபரப்பிற்கு உள்ளாக்கியிருந்தது. இந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தக நபர் கைது செய்யப்பட்டதுடன் தற்போது மேலும் 2 போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தின் போது சந்தக நபர் பெண் மருத்துவரை பாலியல் அத்துமீறல்களுக்கு உட்படுத்தியதுடன் அவரின் கையடக்க தொலைபேசியையும் கைப்பற்றியிருந்தார். அத்துடன் சந்தக நபர் வைத்தியரின் மிக மோசமான புகைப்படங்களை வைத்தியரின் கையடக்க தொலைபேசியிலேயே பதிவிட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வைத்தியரின் தொலைபேசியை அணுக சந்தக நபர் எவ்வாறு கடவுச்சொல்லை பெற்றார் என்ற கேள்வி எழுந்த நிலையில் பெண் வைத்தியரை மிரட்டி அவர் அதனை பெற்றுக் கொண்டதாக விசாரணைகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் இந்த சம்பவம் நடந்து சுமார் 72 மணித்தியாலங்களுக்கு பின்னரே குறித்த பிரதான சந்தக நபர் கைது செய்யப்பட்டார். எனவே இந்த இடைப்பட்ட கால பகுதிக்குள் அவர் பெண் வைத்தியரின் மோசமான புகைப்படங்களை எவருக்கும் பகிர்ந்திருப்பாரோ என்ற கேள்விகளும் தற்போது எழுந்திருப்பதாக கூறப்படுகிறது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் உள்ள பாலர் பாடசாலை ஒன்றில் அராஜகத்தில் ஈடுபட்ட ஆசிரியரை தாக்க முற்பட்ட குற்றச்சாட்டில் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் உள்ள பாலர் பாடசாலை கட்டடத்தை மாற்ற வேண்டும் என கோரி தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் அலெக்ஸ் என்பவர் அராஜகத்தில் ஈடுபட்டார். இதன்போது பாலர் பாடசாலை ஆசிரியையை தாக்க முயற்சித்தார் என்ற குற்றச்சாட்டில் குறித்த அமைப்பாளரை களுவாஞ்சிக்குடி போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது அவரை நீதவான் பிணையில் செல்ல அனுமதி அளித்துள்ளார்.
குருநாகல் மாவட்டத்தில் இருந்து வருகை தந்த தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளரான அலெக்ஸ் பட்டிருப்பு தொகுதியின் களுவாஞ்சிக்குடியில் உள்ள பிரதேச சபை, பிரதேச செயலகம், வைத்தியசாலை, அரசு நிறுவனங்கள் மற்றும் நிர்வாகங்களில் தன்னிச்சையாக தலையிட்டு குழப்பங்களை உருவாக்கி வருவதாக குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்குள்ள மக்களுடன் மதுபோதையில் அராஜகத்திலும் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நுவரெலியா நாவலப்பிட்டி தொகுதியில் உள்ள சிங்கள பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்க சென்ற தமிழ் மாணவனை அந்த பாடசாலையில் கல்வி கேட்கும் சக மாணவர்கள் தீ வைத்து எரித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. குறித்த சிறுவனின் கால்களை டின்னர் ஊற்றி சக மாணவர்கள் எரித்துள்ளதாக கூறப்படுகிறது. கம்பளை வைத்தியசாலையில் பல நாட்கள் சிகிச்சை பெற்ற குறித்த மாணவன் தற்போது வீடு திரும்பியுள்ளார். இருப்பினும் இந்த சம்பவம் தொடர்பாக பாடசாலை நிர்வாகமும் போலீசாரும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். சவுதி அரேபியாவில் அமெரிக்க மற்றும் உக்ரைன் அதிகாரிகளுக்கு இடையான சமீபத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து சாத்தியமான அமைதி முயற்சி குறித்து அமெரிக்காவுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட ரஷ்யா தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்றதைத் தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதில் தீவிரமாக இருந்து வருகிறார். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் உக்ரைனுக்கு தனது ஆதரவு நிலைப்பாட்டை வழங்கியிருந்தாலும் ட்ரம்ப் ரஷ்யா சார்பாக இருப்பதை காண முடிகிறது. இந்த நிலையில் ரஷ்யா ஜனாதிபதி புடின் மற்றும் ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடந்ததைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவில் கடந்த மாதம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. குறித்த பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் அழைக்கப்படாமைக்கு ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்க ஓவல் அலுவலகத்தில் ட்ரம்புடன் இடம்பெற்ற கலந்துரையாடல் வாக்குவாதத்தில் முடிந்தது. அதனைத் தொடர்ந்து ட்ரம்ப் உக்ரைனுக்கான சில உதவிகளை நிறுத்தினார். அத்துடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பில் உக்ரைனோடு பேச்சுவார்த்தைக்கு வர மறுத்ததால் ரஷ்யா மீது பொருளாதார ரீதியில் அழுத்தம் கொடுக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்திருந்தார். என்னால் பொருளாதார ரீதியில் பல விடயங்களை செய்ய முடியும். அவை ரஷ்யாவுக்கு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் அதை நான் செய்ய விரும்பவில்லை. ஏனென்றால் நான் அமைதியை விரும்புகிறேன் என்று கூறியிருந்தார். நேற்றைய தினம் சவுதி அரேபியாவில் அமெரிக்க மற்றும் உக்ரைன் அதிகாரிகளுக்கு இடையான சமீபத்திய பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்றது. ஜெலன்ஸ்கியும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் ட்ரம்பின் எச்சரிப்புக்கு ரஷ்யா பணிந்துள்ளது போல் நாங்கள் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று ரஷ்ய தரப்பிலிருந்து பதில் வந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிவேரியவில் துப்பாக்கிச் சூடு, அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்கிறார் திஸ்ஸ குட்டியராட்சி. தேசிய அடையாள அட்டை தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு. முன்னாள் ராணுவ வீரரிடம் பெண் மருத்துவரின் மோசமான புகைப்படங்கள். நடந்தது என்ன? மட்டக்களப்பில் என்பிபி அமைப்பாளரின் அராஜகம், கைது செய்து பிணையில் செல்ல அனுமதி. சிங்கள பாடசாலையில் தமிழ் மாணவன் தீ வைத்து எரிப்பு, நடவடிக்கை எடுக்காத போலீசார். ரஷ்ய உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை, ட்ரம்பின் அவசர எச்சரிக்கை.